தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள். மேடம் வணக்கம். விஜய்க்கு கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பு கோவையாகட்டும், அதனைத் தொடர்ந்து தற்போது மதுரையில காலை முதலே தொண்டர்களும் ரசிகர்களும் ஒரு ஓவர்வெல்ம்டான ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள். எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவருக்கு ஒரு மாஸ் ஃபாலோயிங் இருக்கு. அதை நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது, புறந்தள்ளிடவும் முடியாது. ஆனா இந்த மாஸ் ஃபாலோயிங் மட்டும் அரசியலுக்கு போதுமானதான்ற கேள்வி இருக்கு. இப்ப கோயம்புத்தூர் போனதாகட்டும், இங்க வந்ததாக இருக்கட்டும், இதுக்கு முன்னால விக்கிரவாண்டியில வந்த கூட்டமாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயும் அவருக்கு கூட்டம் கூட தான் செய்யுது. அவருக்கு ஒரு யங் செட் ஆஃப் ஃபாலோயர்ஸ், அதாவது செட்டுனா சின்ன அளவுல கிடையாது, ரொம்ப மிகப்பெரிய அளவுல அவரை ரசிக்கக்கூடியவங்க, அவருடைய படங்களை கொண்டாடக்கூடியவங்க, அதை தாண்டி அவருடைய அரசியல் எப்படி இருக்கும்னு எதிர்பார்ப்புல இருக்கக்கூடியவர்கள் எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யறாங்க. இன்னைக்கு கூட அவர் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்னாரு, நான் என்னுடைய ஜனநாயகன் பட ஷூட்டிங்காக போறேன், அதனால இது என்னுடைய வேலையை மட்டும் நான் பார்க்க போறேன், அதே மாதிரி நீங்களும் உங்க ஃபேமிலியை கவனிக்க போங்க, இன்னொரு நாள் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் அப்படின்றது போலதான் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்றாரு. இருந்தாலுமே இந்த கிரௌடு வந்திருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எப்போதும் ஒரு நடிகர் எங்க இருந்தாலும் அந்த நடிகருக்கு ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யும். அதுலயும் விஜய் ஒரு ரொம்ப பாப்புலரான, அதுலயும் மாஸ் ஃபாலோயிங் உள்ள பெரிய அளவுல ஃபேன் கிளப் இருந்த ஒரு நடிகர். அதனால அவருக்கு இந்த கூட்டம் வர்றதுல ஆச்சரியம் கிடையாது. இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டிய கடமை அவங்களுடைய கட்சிக்கு இருக்கு. அதாவது ரசிகர்களை தொண்டர்களாக மாறிட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். ஒரு இடத்துலயும் எப்படிப்பட்ட கிரௌட் வரணும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி அதை கையாள வேண்டிய கட்டாயம். அதனால அவங்க அதை செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். இனி போக போக வரும் நாட்கள்ல எலெக்ஷன் நெருங்கும் போது இது மாதிரியான கூட்டங்கள் இருந்தா அவருக்கு அவருடைய செயல்பாடுகள் இல்ல அவர் பேச வேண்டிய விஷயங்களை பேச முடியாம அந்த மாதிரியான தடங்கல்கள் எல்லாம் கூட வரலாம். அப்படிப்பட்ட பட்சத்துல இதை அவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இது ரா கிரவுட், இது வர்றதுல ஒரு எழுச்சியும் இருக்கதான் செய்யுது. அவருக்கான ஒரு சப்போர்ட் பெரிய அளவுல இருக்கு தமிழ்நாட்டுலன்னு தெரியுது. ஆனா இந்த சப்போர்ட் மட்டும் வாக்குகளாக மாறி இது அவர் ஆட்சியில உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. கோவையில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட விஜயனுடைய பேச்சில் அந்த அளவுக்கு சுவாரஸ்யம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. கடந்த மேடைகள் எல்லாவற்றிலும் கூட கடுமையாக மத்திய மாநில அரசுகளை விமர்சித்த விஜய் இந்த மேடையில் அப்படி எதுவும் பேசல. கடந்த கால வரலாறுகளை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை அப்படின்னு சொன்னார். அவர் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவா இருக்கு? வரலாறுகள் பேசாம தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகள் நீங்க வளர்க்க முடியாது. வரலாறுகளை சொல்லித்தான் மக்களை உங்கள் பக்கம் வச்சுக்க முடியும். அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு வரலாறை கண்டிப்பா சொல்லித்தான் தரணும். கட்டாயம் சொல்லித்தர அளவுக்கு ஒரு தலைவர் இல்லை அப்படின்னா அது நாளாக எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய நிலைமை வரலாம். இது அவருக்கு இப்பதான் இது ஃபிளட்லிங் பார்ட்டி தான் இப்ப வரைக்கும். இன்னும் தொடர்ச்சியா வரக்கூடிய காலங்கள்ல அடுத்தடுத்த நேரங்கள்ல அவங்க எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண போறாங்கன்றதும் பார்க்கணும். மத்திய மாநில அரசு எதிர்ப்பு அப்படின்னாலுமே மாநில அரசு எதிர்ப்பு தான். அவர் அதுலயும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளும் திமுகவை எதிர்ப்பதுல ரொம்ப குறியாக இருக்கிறார். மத்தியில் இருக்கக்கூடிய அரசை ஆங்காங்கே ஏதோ ஒரு நேரங்கள்ல விமர்சனம் செஞ்சுட்டு அப்படியே விட்டுறாங்க. ஏன்னா அடுத்தது ஒருவேளை அது சட்டமன்ற தேர்தல் தான் வரப்போறது. அதனால திமுக எதிர்ப்பு மட்டும் பலமாக பேசினா போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம். இதில் தவறில்லை. அது எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யக்கூடியதான். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய சூழல். அதனால மத்திய மாநில அரசு எதிர்ப்பு அப்படிங்கறதோட நிறுத்திக்கலாம்னு அவர் நினைக்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். மிக்க நன்றி திருமிகு லட்சுமி. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. கொடைக்கானலில் ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக செல்லக்கூடிய தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் மதுரை விமான நிலையத்தில் கூடியிருக்கக்கூடிய தனது தொண்டர்களையும் ரசிகர்களையும் சந்தித்து அது ஒரு ரோட் ஷோவாக தற்போது மாறி இருக்கிறது. அதே நேரத்தில் யாரும் வாகனத்தை பின்தொடர்ந்து வர வேண்டாம் என்கிற கோரிக்கையை அறிக்கையின் வாயிலாகவும் ஏற்கனவே விஜய் முன்வைத்திருந்த நிலையில் சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளம்புவதற்கு முன்னதாக அரசியல் கட்சி தொடங்கிய பின்னர் அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாகவும் அதை தெரிவித்திருந்தார்.